அதோ நிற்கிறாளே ஒரு மாமி, அவாகிட்ட இந்த புடவையை கொடு. எந்த யட்சினி போய் பெரியவா திருச்செவியில் போட்டது? பல முறை படித்த ஒரு அழுக்காத போஸ்ட். தீபாவளி தினம் ஒரு குதிரை வண்டிக்காரன் வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு கையை பிசைந்து கொண்டு நின்றான். என்ன என்று ஜாடையால் கேட்டார்கள் பெரியவா. வேட்டி என்று இழுத்தான் வண்டிக்காரன். பெரியவா பக்கத்திலிருந்த சிஷ்யரிடம் அவனுக்கு ஒரு வேஷ்டி துண்டு வாங்கி கொடு என்றார்கள். சிஷ்யர் வேஷ்டி துண்டு கொண்டு வந்து கொடுத்த பின்னர் வண்டிக்காரன் நகரவில்லை. சம்சாரத்துக்கு புடவை. அந்த சமயத்தில் புடவை ஏதும் கையிருப்பில் இல்லை. ஆனால் பெரியவாளோ அவனுக்கு ஒரு புடவையை கொண்டு வந்து கொடு என்று சிஷ்யனுக்கு ஆணையிட்டார்கள். சிஷ்யர் பாடு திண்டாட்டமாக போய்விட்டது. பெரியவா தரிசனத்துக்காக பல பேர் வந்திருந்தார்கள். அவர்களில் ஒரு அம்மாள் தொண்டரின் இக்கட்டை புரிந்து கொண்டார். உடனே சற்று தொலைவில் ஒரு மறைவான இடத்துக்கு சென்று தான் கட்டி கொண்டிருந்த புது புடவையை களைத்துவிட்டு ஒரு பழைய புடவையை கட்டிக்கொண்டு வந்தார். அந்த புது புடவையை சீட்டி ரவிக்கை துண்டையும் வண்டிக்காரரிடம் கொடுத்து அனுப்பிவிட்டார். பெரியவாளுக்கு உடம்பெல்லாம் கண்கள் போலும். புடவை மாற்று விவகாரம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. சற்றைக்கெல்லாம் ஒரு தம்பதி தரிசனத்துக்கு வந்தார்கள். பெண்ணுக்கு கல்யாணம். பெரியவா அனுக்கிரகம் பண்ணணும். கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம் கடை தெருவிலே வாங்கினீங்களா? ஆமாம். கூரை புடவை, சம்மந்திக்கு புடவை, பந்துகளுக்கு புடவைன்னு ஏகப்பட்ட புடவைகள். பந்துகளுக்குன்னு வாங்கியிருக்கிற புடவையிலே ஒரு புடவையை ஸ்ரீ மடத்துக்கு கொடுப்பியோ? தம்பதி மகிழ்ச்சி கரை புரண்டது. பெரியவாளை கேட்கிறா. உயர்ந்த புடவையை ஒன்றை பெரியவா திரு முன்னிலையில் சமர்ப்பித்தார்கள். தொண்டரை கூப்பிட்டு, அதோ நிற்கிறாளே ஒரு மாமி, அவாகிட்ட இந்த புடவையை கொடு. தீபாவளி புது புடவையை வண்டிக்காரனுக்கு கொடுத்துட்டு பழசை கட்டிண்டு நிற்கிறா என்றார்கள் பெரியவாள். தனியே ரகசியமாக நடந்த அந்த சம்பவத்தை எந்த யட்சினி போய் பெரியவா திருச்செவியில் போட்டது என்று ஆச்சரியப்பட்டு போனார் சிஷ்யர். ஆமாம், அந்த அம்மையாரும் தான். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.